வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாரு ரிட்டையர்ட் IAS ஆபீசர், அரசியல் விமர்சகர் ஐயா திரு ஜி பாலச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா. வணக்கம். ரொம்ப நாளா ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, பிஜேபியோடைய எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ எப்போ வரும்னு. தேர்தலுக்கு ஒரு 4 நாள் முன்னால இன்னைக்கு மேனிஃபெஸ்டோவை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏகப்பட்ட எதிர்பார்ப்பு, பல ஏமாற்றங்களும் இருக்கு. நீங்க மேனிஃபெஸ்டோ பாத்தீங்களா? உங்களுடைய முதற்கண் பார்வை என்ன? பார்த்தேன். இது முழுக்க முழுக்க ஒரு ஏமாற்று வேலைன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க அந்த தேர்தல் அறிக்கை மூலம். நான் ஏன்னு சொல்றேன், இப்படி சொல்றேன். இப்ப 2026 வந்து அசம்பிளி எலெக்ஷன் வரப்போகுது தமிழ்நாட்டுக்கு. அந்நேரம் இவங்க என்ன சொல்லுவாங்க? திமுக, நீங்க எங்க மேல் நம்பிக்கை வச்சு 2021 பதவி கொண்டு வந்தீங்க. நாங்க அந்நேரம் இந்தந்த வாக்குறுதிகள்லாம் கொடுத்தோம். அதுல இந்தந்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றிருக்கோம். அடுத்து மேலும் உங்களுக்கு இப்படிப்பட்ட வாக்குறுதிகளை இப்ப கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய தாரக மந்திரமே என்ன? சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதுல விமர்சனங்கள் இருக்கும். நீட்டை பண்ணிட்டீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. இது மாதிரி 1-2 அவங்களுக்கு பண்ண முடியலைங்கிறது நிஜம். ஆனா பொதுவாக இந்த பெண்களுக்கான உரிமை தொகை கொடுக்கறது ஆரம்பிச்சு அவங்க சொன்னது எல்லாமே செஞ்சிருக்காங்க, சொல்லாததையும் செஞ்சிருக்காங்க. இந்த இதுல காலை உணவு திட்டம் மாணவர்களுக்கு கொடுத்திருக்காங்களே, இது அவங்க சொல்லல தேர்தல் அறிக்கையில, ஆனா செஞ்சிருக்காங்க. இப்ப இந்த தேர்தல் அறிக்கையில, பிஜேபியுடைய தேர்தல் அறிக்கையில நாங்க 2014 இதை சொன்னோம், 2019 இதை செஞ்சிருக்கோம், அடுத்து 2024 இதை சொல்றோம்னு சொல்லி ஏதாவது ஒரு வார்த்தை இருக்கா? இல்ல. இவங்க 2014 என்ன சொன்னாங்க? வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம்னு சொன்னாங்க. அது என்னாச்சு? அதை பத்தி ஒண்ணும் இல்ல. கருப்பு பணத்தையெல்லாம் வெளியில விழுந்து ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் போடுவோம்னாங்க. நீங்களும் நானும் வறுமை கோட்டுக்கு கீழே இல்ல, ஆனா நம்ம 2 பேருக்கும் 15 லட்சம் கொஞ்சம் பெரிய அமௌண்ட் தான் இல்லையா? அதெல்லாம் விட்டுருவோமா? வந்துச்சுன்னா பெரிய அமௌண்ட் என்ன? அப்போ விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்குவோம்னு சொன்னாங்க. விவசாயிகள் மேல 2 கொடூரமான சட்டத்தை போட்டு அதுக்கப்புறம் துண்டை காணும் துணியை காணும் ஓடினாங்க. அதுதான் உண்மையில நடந்தது. அடுத்து கேஸ் சிலிண்டர் விலையெல்லாம் குறைப்போம்னு சொன்னாங்க. 400ல இருந்து 1400 ஆக்கிட்டு 100 ரூபாய் குறைச்சிருக்காங்க. இதுதான் இவங்களுடைய சாதனை. இதை பத்தி ஏதாவது பேசினாங்களா? பேசியிருக்காங்களா? சரி. அடுத்து இப்ப சொல்றாங்கல்ல, நாங்க அதை செய்வோம் இதை செய்வோம்னு. நான் சில கேள்விகள் கேட்கிறேன். இந்த 10 வருஷத்துல எக்கானமி கீழே போயிருக்கேன், அதை பத்தி ஏதாவது பேசுனீங்களா? உங்களுடைய ஆட்சியில நடந்திருக்கு, கீழே போயிருக்கு. உலகத்தில் உள்ள இளைஞர்கள்ல, வேலையில்லாத இளைஞர்கள்ல 74 விழுக்காடு இந்தியாவில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் ரிப்போர்ட் கொடுத்திருக்கேன். அதை பத்தி ஏதாவது பேசியிருக்கீங்களா? நீங்க சர்விங் முதலமைச்சர் ஒருத்தர் உள்ள வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்க ஐக்கிய நாடுகள், ஜெர்மனி இதெல்லாம் விட்டு ஐக்கிய நாடுகள் சபையே கவலை தெரிவிச்சிருக்கேன். உங்களுடைய ஜனநாயக வலிமை என்னங்க, அதை பத்தி பேசுறீங்களா? சரி, இந்த நாட்டுக்கு பெருமை தேடி தந்த நம்முடைய வீராங்கனைகள், இளம் சிறார்கள், அவங்களுக்கு என்னங்க வயசு? 18 வயசுல இருந்து 24 வயசு. அவங்க மேல ஒருத்தர் இது செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கொடுத்தாருன்னு சொன்ன போது, இப்ப எந்த கட்சியில உள்ள எந்த கட்சியில வேணாலும் யார் வேணாலும் தவறு செய்யலாம், அதுக்கு அந்த கட்சி பொறுப்பாகாது. இப்ப இதுல திமுக உள்ள ஒருத்தர் ட்ரங்கோட தொடர்பு கொண்டு இருக்காருன்னு சொன்ன உடனே அவங்க கட்சியிலிருந்து நீக்கினாங்கல்ல. நீங்க அவர் அது மாதிரி நீக்கினீங்களா? அந்த பெண்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுது. பெண்கள் என்ன பண்ணீங்க, என்ன பாடுபடுத்துனீங்க? FIR போடுறதுக்கு கோர்ட்டுக்கு போக வேண்டியது, FIR அக்செப்ட் பண்ண வைக்கிறது. இதுல டெல்லியில இவங்க போலீஸ்காரங்க இந்த பெண்களை கொடூரமா கீழே தள்ளி விட்டதை வீடியோல பார்த்தோம். இதுவும் மணிப்பூர் தான் இவங்க பெண்களுக்கு கொடுத்த மரியாதை. இதை நம்ம நம்பணுமா? அடுத்து 10 வருஷமா மோடி தப்பும் தவறுமா சொல்றதுனாலும் ஒரு விதத்துல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நம்முடைய குரலை சொல்றதுக்கு முயற்சி பண்றாரு அப்படிங்கிறது சந்தோஷம். ஆனால் அதுக்கு மேல என்ன பண்ணிருக்காங்க? திருக்குறள் பேசுனதுக்கு மேல எல்லாரும் என்ன சொல்றாங்க? பிஜேபி காரங்க, நம்முடைய மோடி உலகமெல்லாம் தமிழை பரப்புனாரு சாமி, உலகமெல்லாம் தமிழை பரப்புறதுக்கு மோடி தேவையில்லை சாமி, அது ஏற்கனவே பரவிருச்சு, உலகம் பூரா எங்களுடைய மொழி பரவிருச்சு. யுனெஸ்கோ உலகின் 6 செம்மொழிகளில் 2 இந்தியாவில் இருக்கின்றது, ஒன்று சம்ஸ்கிருதம், இன்னொன்னு தமிழ் அப்படின்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க. மற்றதெல்லாம் கிரீக்கு, ஹீப்ரு, பெர்ஷியன் இந்த மாதிரிலாம் இருக்கும் பொழுது இங்க 2 மொழி இங்க இருந்து போச்சுன்னு சொன்னாங்களே. நீங்க சம்ஸ்கிருதத்துக்கு சில 100 கோடி, ஏறக்குறைய 1000 கோடி ரூபாய்க்கு மேல நினைக்கிறேன், சரியா தெரியல, நீங்க கொடுத்தீங்களே. இங்க இதுல வாங்குறது கூட எங்களுக்கு தாவா கிட்ட கலண்டுருச்சே. இதான நடந்தது. நான் ஒண்ணு கேட்கிறேன், நீங்க உண்மையா இப்ப என்ன சொல்லிருக்காங்க? தமிழை உலகெங்கும் பரப்பும் முயற்சிகள். இதெல்லாம் வாயில வட சொல்றது. உலகெங்கும் எப்படி பரப்ப போறீங்க? பிரதம மந்திரி மறுபடியும் போய் திருக்குறளை போய் உலகம் எல்லாம் சொல்ல போறாரு, அது மூலம் உலகெங்கும் தமிழ் பரப்புவோமா? நான் பல தடவை சொல்லியிருக்கேன். இந்த இதுல நம்முடைய
இதுலயும் சரி, யூடியூப் சேனல்லையும் சரி, மற்ற யூடியூப் சேனல்ல அல்லது இதுல வந்து சேனல்ஸ்ல வந்து பேசும்போது சொல்லியிருக்கேன். நீங்க உண்மையிலேயே தமிழை மதிக்கிறவரா இருந்தா நீங்க என்ன பண்ணிருக்கணும்? ஏங்க தமிழ் என்ன சுவாதிகால இருந்து வந்ததா இல்ல தென்னாப்பிரிக்கால இருக்க லாங்குவேஜா? அது இந்தியால தான் இருக்கு. எங்களுக்கு மட்டுமா பெருமை? உங்களுக்கு தானே பெருமை. நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? நம்முடைய மொழி, நம் இந்திய நாட்டின் ஒரு மொழி, அது வந்து வெறுமனே செம்மொழியா மட்டுமில்லை, யுனெஸ்கோ வந்து கிளாசிக்கல் லாங்குவேஜ் மட்டும் சொல்ல, அது பயில் மொழி. இட் இஸ் அ பிராக்டிசிங் லாங்குவேஜ், ஸ்போக்கன் லாங்குவேஜ் ஈவன் டுடே. சம்ஸ்கிருதத்துக்கு இல்லாத அந்த பெருமை வந்து தமிழுக்கு இருக்கு. அப்படின்னா நம்முடைய இந்தியாவின் ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களிலும் பெருமையோடு நாங்க தமிழ் சேரை இன்ட்ரோடியூஸ் பண்றோம் அப்படின்னு நீங்க தமிழ் சேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்கன்னா, தமிழுடைய திருக்குறளை பற்றியும், சிலப்பதிகாரத்தை பற்றியும், மணிமேகலை பற்றியும், பத்துப்பாட்டை பற்றியும், எட்டுத்தொகை பற்றியும், 3000 ஆண்டுகள் முன்னால வந்து தொல்காப்பியம் வந்து இலக்கணம் வகுத்ததே தமிழுக்கும் தமிழர் வாழ்வுக்கும். அந்த தொல்காப்பியத்தை பத்தி எல்லாம் ஆராய்ச்சி நடத்துறதுக்கு நீங்க வந்து தமிழ் ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களை நாங்க சொல்லுவோம், தமிழுக்கு வந்து உண்மையிலேயே நீங்க வந்து பெருமதி எடுத்துறீங்கன்னு. அதை விட்டு 2 தடவை தமிழ் குரல் சொல்லிட்டு எல்லாம் சரியா போச்சா? அது வந்து ரொம்ப பெரியவா பேசிட்டு இருப்பீங்க. இப்பயும் பாருங்க, எல்லாம் வேக். இவங்களுடைய அஷூரன்ஸ் எதுவுமே சிஸ்டமேட்டிக்கா இதை செய்யறோம்னு சொல்ல. உலகெங்கும் தமிழ் பரப்புவதற்கு வகை செய்வோம். என்னைய கூட தான் ஃபெட்னால கூப்பிடுறாங்க அமெரிக்காவுக்கு. நான் போய் 4 பேர் தமிழ்ல பேசிட்டு வந்துட்டேன். நான் வந்து இங்க அறிக்கை விடவா? உலகம் பூராவும் தமிழ் பரப்புவதற்கு நான் வகை செய்தேன் அப்படின்னு அறிக்கை விடவா? இதனால தமிழ் வளருமா? அதுக்கப்புறம் இதுல வந்து ஹூஸ்டன்ல வந்து ஒரு தமிழ் சேர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கு முதல்ல வந்து 1 கோடி ரூபாய் இவர் கொடுத்தாரு, இபிஎஸ் கொடுத்தாரு. அடுத்து மறுபடியும் 1 கோடி ரூபாய் ஸ்டாலின், 1 கோடி 2 கோடியோ ஸ்டாலின் வந்து கொடுத்தாரு. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு பைசா என்ன கொடுக்கல. அங்க போய் ஆனா இவங்க வந்து ஒரு ப்ரொஃபசர் அனுப்புறதுக்கு அவங்ககிட்ட கேட்டாங்க. அவங்க அதுக்கு ஏதோ சில உதவிகள் செய்யறதா சொல்லியிருக்காங்க, உண்மை. அங்க போய் ஹூஸ்டன் தமிழ் சங்கத்தை நிறுவுவதற்கு நான் காரணமானேன். இவர் எங்க காரணமானாரு? ஹார்வர்ட் தமிழ் சேருக்கு வந்து திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு தெரியும், 2 வருஷமா அவர்கிட்ட கேட்டு டயர்ட் ஆயிட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்து கேட்டாங்க. நான் சொன்னேன், நீங்க அவங்ககிட்ட கேட்கற வரைக்கும் ஒன்றும் கிடைக்காது, நீங்க மத்த முயற்சியை பாருங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து 10 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. உலகத்தில் உள்ள தமிழர்கள் எல்லாம் செய்து மீதி 32 கோடி ரூபாய் கொடுத்தாங்க. ஏன் அந்நேரம் இவங்க வந்து துரும்ப அசைக்கல, துரும்ப கிள்ளி போடல? தமிழுக்கு வந்து ஹார்வர்ட்ல தமிழ் இருக்கு, சம்ஸ்கிருதத்துக்கு இருக்கு ஏற்கனவே. தமிழுக்கு இருக்கு, அமைக்கிறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்டே உதவி பண்ணியிருந்தாங்கன்னா இவங்களை நம்ம நம்பியிருப்போம். இந்த மாதிரி இவங்க பேசுறது அத்தனையுமே வந்து பொய்கள், புரட்டுக்கள், சும்மா பேசுறாங்க. இதுதான் உண்மை. பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா வந்து சொல்லி இருக்கிறாரு, இந்த மாதிரி எங்கள் முன்னோர்கள் கனவு கண்ட ஒரு இந்தியாவை உருவாக்கும் விதமாக இந்த தேர்தல் அறிக்கை இருக்குன்னு அவர் சொல்ற விதத்துல பாத்தீங்கன்னா, இவங்க முன்னிறுத்தக்கூடிய முக்கியமான 3 விஷயங்கள் பாத்தீங்கன்னா, சிஏ என்ஆர்சி அமல்படுத்துவோம், யூனிஃபார்ம் சிவில் கோட் அமல்படுத்துவோம், ஒரே நாடு ஒரே தேர்தலை அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த 3 விஷயத்துக்குமே கடுமையான எதிர்ப்பு இருக்கு மக்கள் மத்தியில் தெரியும். இருந்தாலும் இதை நாங்க நடைமுறைப்படுத்துவோம் அப்படின்னு ஆணித்தரமா எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல ஹைலைட்டா இவங்க வைக்கிறாங்களே, இவங்களுடைய மனநிலையை எப்படி பாக்குறீங்க? அதுதான் இவங்க மனநிலை, அதான் கொண்டு வர பாக்குறாங்க. அதாவது எங்களுடைய முன்னோர்கள், நாங்க யார் அந்த முன்னோர்கள்? அது கொஞ்சம் பேரை சொல்லுங்க. எந்த முன்னோர் இது மாதிரி சொன்னாங்க? எந்த ரீஜன்ல இருந்து வந்தாங்க? இந்தியாவுடைய எந்த ரீஜன்ல இருந்து வந்தாங்க? இவங்களுடைய விருப்பம் எல்லாம் தங்களுடைய அபிலாஷைகளை மற்றவர்கள் மேல் திணிப்பது. ஒரு பன்முகத்தன்மை கொண்ட நாட்டுல அது வந்து நடக்காது. ஒருமுகத்தன்மை கொண்ட நாட்டில நடக்காது. ஒரு குடும்பத்துல வந்து ஃபுட் டேஸ்ட் வந்து ஒரே மாதிரி இருக்கா? அண்ணன் ஒரு மாதிரி சாப்பிடுவோம், தம்பிக்கு ப்ரிஃபரன்ஸ் வேற மாதிரி இருக்கும். அண்ணனுக்கு ஊறுகாய் பிடிக்காது, தம்பிக்கு ஊறுகாய் எல்லாம் சாப்பிட முடியாது. இது நம்ம பார்த்துருக்கோம். அப்ப அண்ணன் வந்து இனிமேல் இந்த வீட்டில் ஊறுகாயே கிடையாது அப்படின்னு சொன்னா அது எப்படி இருக்கும்? அது மாதிரி இவங்க பண்றாங்க. ஏர் இந்தியா வந்து இவங்களுக்கு கீழே, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கீழே இருந்தபோது இவங்க பதவிக்கு வந்த உடனே பண்ண முதல் காரியம் என்ன தெரியுமா? ஏர் இந்தியால இனிமே வெஜிடேரியன் சாப்பாடு தான். என்னுடைய கேள்வி, நான் பணம் கொடுத்து டிக்கெட் வாங்குறேன், நீ என்ன ஓசியாவை பிளேன்ல உட்கார வச்ச? நான் பணம் கொடுத்து டிக்கெட் வாங்கும்போது எனக்கு விருப்பமான சாப்பாட்டை நான் சாப்பிடுறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? உனக்கு எந்த சாப்பாடு பிடிக்குமோ அதை தான் நான் சாப்பிடணுமா? இதுதான் கலாச்சார திணிப்புங்கிறது. இந்த கலாச்சார திணிப்பை தான் தொடர்ந்து செய்யறதுக்கு முயற்சி பண்றாங்க. இந்தியாவை பிளவுபடுத்துறதுக்கான முயற்சியில முழு மூச்சா ஈடுபட்டுக்கிட்டு இருக்குது இந்த பாஜக தான், சந்தேகமே இல்லாமல். அதை இப்ப தேர்தல் அறிக்கையிலும் சொல்லிட்டாங்க, நாங்க கண்டிப்பா சிஏ கொண்டு வருவோம், அடுத்த என்சிபியும் கொண்டு வருவோம், நேஷனல் ரிஜிஸ்டர் இது இருக்குல்ல அதையும் கொண்டு வருவாங்க. ரெண்டையும் வச்சு இப்ப பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், அஸ்ஸாம்ல வந்து முதலே நேஷனல் ரிஜிஸ்டர் இருந்தது. அஸ்ஸாம்ல எதனால? அஸ்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸ் அஜிடேஷன்னால. அவங்க வந்து என்ன சொன்னாங்க, கட் ஆஃப் இயர் 1971. அஸ்ஸாம்ல நடந்த ஸ்டூடெண்ட் அஜிடேஷன் முஸ்லிம்களை எதிர்த்து அல்ல, அது எல்லா வெளிநாட்டுக்காரங்களும் எதிர்த்து. பங்களாதேஷ்ல வர முஸ்லீமா இருக்கட்டும், இந்துவா இருக்கட்டும், அஸ்ஸாம்ல எங்களை, நாங்க பூர்வ குடிகள், அஸ்ஸாமுக்கு எங்களை கலோனலைஸ் பண்றியா, எங்களை 2ஆம் தர குடிமக்கள் ஆக்க பாக்குறியா அப்படிங்கறது அந்த அஜிடேஷன். அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் கடைசியில் என்ன சொன்னாங்க, 1971 வந்து கட் ஆஃப் இயரா வச்சாங்க. அதுக்கப்புறம் யாராவது வந்திருந்தா அவங்களை வந்து திருப்பி அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அவங்க வந்து ஸ்டேட்லெஸ் சிட்டிசன், அவங்களுக்கு வந்து இங்க வந்து குடியுரிமை கிடையாதுன்னு வச்சிருந்தாங்க. இப்ப இவங்க கொண்டு வந்திருக்காங்களே சிஏஏ,
அதுல வந்து கட் ஆஃப் என்னது 2019 ஏதோ. அப்போ அந்த காலத்துல 1971 இருந்து 2019 வரைக்கும் யார் யாரெல்லாம் இல்லீகல் இமிகிரண்டா இருக்காங்களோ அவங்க அத்தனை பேரையும் மறுபடியும் உள்ள நுழைய விட அவங்க இந்துவா இருக்கட்டும் முஸ்லீமா இருக்கட்டும். இப்ப இந்திய நாடு வந்து திரும்ப திரும்ப எல்லாருமே இங்க வந்து சேர்த்துக்கிட முடியாது. நம்மகிட்ட அவ்வளவு பெரிய வளம் இல்லை, எனக்கு புரியுது. ஆனா அது வந்து யூனிஃபார்மா பண்ணிருக்கணும்ல. நீங்க இந்துவா வந்தீங்கன்னா இங்க உள்ள வந்தீங்கன்னா உங்களுக்கு குடியுரிமை, முஸ்லீமா இருந்தா கிடையாது. அதுவும் இந்துவா இருந்தாலும் தமிழரா இருந்தா கிடையாது. ஸ்ரீலங்கால இருந்து வந்தா கிடையாது. ஸ்ரீலங்காவை சேர்க்கவே மாட்டோம். இப்ப ஸ்ரீலங்காவுடைய அதுக்கு என்ன சொன்னாரு, சிறிமாவோ பந்தாரநாயகா சாஸ்திரி ஒப்பந்தம் அன்னைக்கே போட்டாங்க. அந்த ஒப்பந்தத்தை பத்தி அமித்ஷாவுக்கு யாராவது ஏதாவது சொல்லி கொடுத்தாங்களா? அது எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு ஒப்பந்தம். ஏறக்குறைய 6 லட்சம் பேர் இந்தியாவிலிருந்து போய் தங்களுடைய வியர்வையும் ரத்தத்தையும் சிந்தி அந்த டீ கார்டன் வந்து உருவாக்குனாங்களே, அந்த தமிழர்கள் 6 லட்சம் பேருக்கு வந்து குடியுரிமை இல்லை, கொஞ்சம் பேர் நாங்க வச்சுக்கோம், மீதி எல்லாம் அவங்ககிட்ட அனுப்பி விட்டுருவோம். அனுப்பி விட்டவங்களுக்கு இந்திய நாடு குடியுரிமை கொடுத்துச்சா? கேம்ப்ல வச்சிருக்காங்கல்ல, அவங்களெல்லாம் வந்து இந்தியாவை பொறுத்த மட்டும் ஸ்டேட்லெஸ் சிட்டிசன் தானே சொன்னாங்க. அப்ப அந்த வந்து அதை வந்து நீங்க வந்து சரி பண்ணிருக்கணும்ல. அப்போ உங்களுக்கு வடநாட்டுல வந்து முஸ்லிம்களை வந்து ஒதுக்கி விடணும், தென்னாட்டுல இந்துவா இருந்தாலுமே அவன் தமிழன் அவனை ஒதுக்கி விடணும். இது என்ன ஆட்சி? வள்ளுவர் அடிக்கடி சொல்றாரு. வள்ளுவரை பத்தி இன்னொன்னு சொல்லியிருக்காரு வள்ளுவர். அதையும் வந்து நம்ம பிரதம மந்திரிக்கு வந்து சொல்லிக் கொடுக்கணும். முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்கட்கு இறை என்று வைக்கப்படும். நீதி செய்யணும், அது ரொம்ப முக்கியம். அப்படி செய்யலைன்னா என்ன நடக்கும்? இவங்க என்னது டிவைசிவ் பாலிசி பத்தி பேசுறாங்க. இப்ப எதிர்கட்சிகள் வந்து இத சரியான முறையில மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்கன்னா, எப்ப உன் அக்கௌண்ட் எல்லாம் 15 லட்சம் கொடுப்பேன்னு சொல்லி 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னாங்களே, ஒன்னையுமே காணுமேப்பா, அதை பத்தி அவங்களை பதில் கேளு அப்படின்னு கேட்டா இவங்களுக்கு இது வரைக்கும் என்னன்னா பிஜேபி அஜெண்டா செட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க பின்னாடியே போய் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு எதிர்கட்சி ஆளாக்கிட்டு இருந்தாங்க. பார்லிமெண்ட்ல வந்து இவர் பிரசிடென்ட் ஏன் நீங்க கூப்பிடல அப்படின்னு சொல்லி கேட்டா அந்த கேள்வியை எழக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி ஏதோ செட்டியார் கடையில வாங்குறது செங்கோலை காமிச்சு ஊரெல்லாம் ஒரு மாசம் ஷோ காட்டுவாங்க. இதுல வந்து புல்வாமால வந்து நம்முடைய படைவீரர்கள் இறந்ததுக்கு காரணம் இவங்களுடைய அஜாக்கிரதை அப்படின்னு சொல்லி சத்யபால் மாலிக் ஜேஎன்கே கவர்னரா இருந்தவரும் சொன்னாரு. அவர் கூட இவங்க உடனடியே அவருக்கு பின்னாடி சிபிஐ அனுப்புனாங்க, அவர் அப்படி சொன்னதுக்காக வேண்டி. ஆனால் இந்திய நாட்டு ராணுவத்தின் முதல் தளபதியாக ஜெனரல் கமாண்டர் இன் சீஃப் அப்படின்ற இந்த ஜெனரல் ராய் சௌத்ரியும் அதையே சொன்னாரு. என்ன செய்ய முடிஞ்சது இவங்களால? இன்னைக்கு வரைக்கும் பதில் சொன்னாங்களா? 2019 இது மாதிரி தான் திசை திருப்பினாங்க. இன்னைக்கு இவங்க திசை திருப்ப விடாத அளவுக்கு எதிர்கட்சிகள் திரும்ப திரும்ப இந்த நம்முடைய முதல்வர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அவங்க ஏதாவது சொல்லுவாங்க, இவங்க மேல எந்த இதுவுமே பண்ண முடியலையா? 50 வருஷத்துக்கு முந்தைய இந்த கச்சத்தீவை பத்தி பேசுவாங்க. நான் கேட்கிறேன், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் கச்சத்தீவை பத்தி இந்த பேச்சு பேசுனீங்க, உங்க தேர்தல் இருக்கிறீங்க, ஒண்ணுமே இல்லை. உங்களை எந்த விதத்தில் நம்ப முடியும்? இதெல்லாம் வந்து ஜனங்கள் கேட்க மாட்டாங்களா? ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். எப்படிப்பட்ட பொய்களை கூறி கொண்டிருக்கிறார்கள், வாக்குகளை பெற வேண்டும் என்பதற்காக மாய்மாலங்களான வாக்குறுதிகளை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படிங்கிறத ஜனங்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். காங்கிரஸ் வந்து கர்நாடகத்துல இருந்து அவங்க என்ன சொல்லுவாங்க, நீங்க எங்களை பதவியில் அமர்த்துனீங்க, இதெல்லாம் செய்யறோம்னு சொன்னோம், இந்த ஒரு வருஷத்துல இதெல்லாம் பண்ணியிருக்கோம். திமுகவும் சொல்லும், எங்களை சட்டத்துல வந்து இதுல வந்து ராஜ்யத்துல மாநிலத்தில இருந்து பதவியில் அமர்த்துனீங்க, நாங்க இதெல்லாம் செய்வோம்னு சொன்னோம், இந்த அளவு செஞ்சிருக்கோம், இன்னும் எங்களுக்கு டைம் இருக்கு, இன்னும் 2 வருஷம் இருக்கு, மீதியை செய்யறதுக்கு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு திமுக சொல்லும். இவங்க பிஜேபி என்ன சொல்லுவாங்க? அந்த கேள்வியை மக்கள்கிட்ட வந்து இவங்க சொல்லணும். இது மாதிரி பிஜேபி நீங்க கேளுங்க, 2 கோடி பேருக்கு வேலை கொடுன்னு சொன்னாங்களே, அதை பத்தி ஏன் பேசாம இருக்கீங்க? 15 நிமிஷம் என்னாச்சு? ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் வருத்தங்க. ஒரு 2014 சொன்னது 2015 பாப்பாங்கன்னு நினைக்கிறீங்க சார். இப்ப மோடிக்கு கேரண்டி அப்படின்னு சொன்னாங்க. 10 வருஷமா மோடி கொடுத்த கேரண்டி, முக்கியமான கேரண்டிகள் நீங்க சொன்ன மாதிரி 2 கோடி வேலை வாய்ப்பு, பெட்ரோல் டீசல் நுழைவு, பணவீக்கம், இது எதையுமே வந்து அவங்க சரியா அட்ரஸ் பண்ண மாதிரி தெரியல. மக்களுடைய பார்வையில் 10 வருஷம் மோடி கொடுத்த கேரண்டியை நிறைவேற்றாத அந்த கேரண்டிஸ் வந்து பெருசா தெரியுமா? இல்ல இப்போ புதுசா வந்திருக்க இந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கக்கூடிய புதிய கேரண்டிஸால் மக்கள் கவரப்படுவார்களா? மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது எதிர்கட்சியுடைய திறமையை பொறுத்தது. இவங்க எப்படி திறமையா வந்து ஐடில இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் கேப்சர் பண்றாங்களோ பிஜேபி, அது மாதிரி எதிர்கட்சிகள் வந்து மக்கள்கிட்ட இது எலக்ட்ரானிக் மீடியாலையும் பிரிண்ட் மீடியாலையும் கார்கேயும் ராகுல் காந்தியும் வந்தா பத்தாது. திண்ணை கூட்டங்களும் தெருமுனை கூட்டங்களும் எதிர்கட்சிகள் நடத்த வேண்டும். மக்கள்கிட்ட போய் சொல்லணும். இவங்க சொல்றதை உங்களால எப்படி நம்ப முடியும்? 2 கோடி பேருக்கு வேலைன்னு சொன்னாங்களே, இப்ப 10 வருஷத்துல 20 கோடி பேருக்கு வேலை வந்திருக்கும். 20 கோடி பேருக்கு வேலை வந்தா ஒரு குடும்பத்துல ஒரு 4 மெம்பர் ஃபேமிலிங்கிறதா சாதாரண நாம் ஆவரேஜ். அப்ப 20 கோடி பேருக்கு வேலை வந்தா 80 கோடி பேர் இந்த நாட்டுல வறுமை கோட்டுக்கு மேல வந்திருப்பாங்க.
இன்னைக்கு 80 கோடி பேருக்கு நீங்க வந்து வறுமை கோட்டு கீழே இருக்காங்கன்னா 5 கிலோ தானியம்ல கொடுத்துட்டு இருக்கீங்க. அத வேற 5 இதுதானே வருஷம் உண்மை. இன்னும் கூட்டி கொடுக்க போறோம்னு வேற இது சொல்லியிருக்காங்க. ஆமா ஆமா. அப்ப இந்த 5 வருஷம் நான் உங்களை வறுமையிலேயே வச்சிருப்போம், என்னென்னமோ ப்ராமிஸ் எல்லாம் பண்ணுவோம், பேசாம 5 கிலோ வாங்கிட்டு போய்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்ல வர்றாங்க. இதை வந்து மக்கள்கிட்ட இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அந்த விழிப்புணர்வு இருக்கு. இன்னொன்னு என்னன்னா, தமிழ்நாட்டுல இவங்க பண்ண ரொம்ப பெரிய தீமை, இவங்களுக்கே பண்ணிக்கிட்ட தீமை வந்து அந்த வெள்ளத்துக்கு அப்புறம் 1 பைசா கொடுக்காம விட்டு, அதை தமிழக மக்கள் நிச்சயமா மன்னிக்க மாட்டாங்க. நீ திமுகவுக்கு எதிராக பாலிடிக்ஸ் பண்றியா இல்ல தமிழ்நாடு எங்களுக்கு எதிராக பாலிடிக்ஸ் பண்றியான்னு கேட்பாங்கல்ல. அப்படி கேட்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குறது இவங்க தான். அதே மாதிரி அந்த 10% ரிசர்வேஷன் கொடுத்த போது, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கொடுத்த போது, அது வந்து உயர் ஜாதிக்கு மட்டும்தான் ரொம்ப கிளியரா ஆர்டர் போட்டாங்க. அந்த ஆர்டர் போட்டதுனாலதான் இன்னைக்கு வந்து ஓபிசி மத்தவங்க எல்லாம் கேட்கறாங்க, அப்ப எங்க இதுல ஏழைகள் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. கேட்கத்தான் செய்வாங்க. அதுக்கு என்ன பதில் இருக்கு? பட்னத்தார் சொன்னார்ல, இது இவரா தனக்கு வரிவச்சுக்கிட்டது. முன்னையிட்டதி முப்புறத்திலே, பின்னையிட்டதி தென்னிலங்கையில், அன்னையிட்டதி அடிவயிற்றிலே, யானும் இட்டதி மூழ்க மூழ்கவேனார்ல, மூண்டுகிட்டு போய்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எதிர்கட்சிகள் வந்து சரியான முறையில் கொண்டு போய் சேர்க்கணும். எனக்கு வந்து பிஜேபி என்கிற ஒரு கட்சியின் மேல வந்து அல்லது மோடி என்கிற தனி மனிதர் மேல வந்து எனக்கு எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. ஆனா நான் இந்த நாட்டின் மக்கள் கூட்டத்தில் ஒருவன். இந்த நாடு எப்படி ஆட்சி, இந்த நாட்டின் ஆட்சி எப்படி நடத்தப்பெற வேண்டும் அப்படிங்கிற பத்தி எங்களுக்கு சில எதிர்பார்ப்புகள் இருக்கு. அந்த எதிர்பார்ப்பு அத்தனையும் பொய்யாக்குனவங்க நீங்க. அதை கேள்வி கேட்கத்தானே செய்வோம். இப்போ இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் பாஜக வர்சஸ் காங்கிரஸ் இல்ல பாஜக வர்சஸ் டிஎம்கே அப்படிங்கறத தாண்டி பாஜக வர்சஸ் தி பீப்புள் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. உண்மையான எதிர்கட்சி அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான ஜனநாயகத்துல மக்கள் தான், மக்கள் கேட்க வேண்டிய கேள்விகள் தான். இன்னும் 4 நாள்ல வந்து தேர்தல் ஆரம்பிக்க போகுது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் வாக்குச்சாவடிக்கு போக போறாங்க. போய் அந்த பட்டனை பிரஸ் பண்றதுக்கு முன்னால மக்கள் என்னெல்லாம் யோசிக்கணும்னு நினைக்கிறீங்க? மக்கள் கண் முன்னால எதெல்லாம் வந்து போகணும்னு நினைக்கிறீங்க? யாருக்கு ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க? யாருக்கு ஓட்டு போடணும்னு சொல்லக்கூடாது. அது வந்து ஜனநாயகத்துல அவங்க தான் தீர்மானம் பண்ணணும். ஆனா யார் எந்த வாக்குறுதிகள் கொடுத்தார்கள், அதை எந்த அளவுக்கு நிறைவேற்றுவதில் முனைப்பு காட்டியிருக்கின்றார்கள், யாருடைய வாக்குறுதி எங்களுக்கு பொதுமக்களுக்கு சாதகமாக இருக்கிறது, யாருடைய ஆட்சி ஏழை எளியவர்களை முன்னேற்றுவதற்கான உறுதுணையாகவும் இருக்கின்றது. ஒரு நாட்டுடைய வளத்தை பெருக்கணும், பணக்காரங்களுக்கு திட்டம் கொடுக்கணும், அதுல யாருக்கும் எந்த அப்ஜெக்ஷனும் இல்லை. ஆனால் ஏழை எளியவர்கள் முன்னேறணுங்கிறதுக்காக வேண்டி என்ன நீங்க பண்ணீங்க? வேற ஒண்ணும் இல்ல. இவங்க வந்து பள்ளிக்கூடம் வந்து நீதி கட்சி காலத்துல இருந்து ஆரம்பிச்சு பள்ளிக்கூடம் கட்டினாங்க. காமராஜர் பள்ளிகளை திறந்து வைத்தார், திமுக கல்லூரிகளை திறந்து வைத்தது. எல்லா இடத்துலயும் இந்த மாதிரி வந்து இதுவரைக்கும் கடைக்கோடி வரை பள்ளிகளும் கல்லூரிகளும் இருக்கின்ற சூழ்நிலையை உருவாக்குனாங்க. 10 வருஷம் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கீங்க, என்ன பண்ணீங்க கல்வியை பத்தி? அதான் ரொம்ப முக்கியம். சும்மா 5 கிலோ தானியம் கொடுத்தீங்களா? சரி, ஓரளவுக்கு வந்து பசியை போக்குறது பண்ணீங்க. ஆனா பசிங்கிறது அது மட்டும் இல்லையே, அறிவு பசின்னு ஒன்று இருக்கு. அவங்க தினம் இந்த வருஷம் பூரா இந்த 5 கிலோ தானியத்தை எதிர்பார்க்கிறவனாவே ஒருத்தர் இருந்துடக்கூடாது. அதுக்கு நீங்க என்ன பண்ணீங்க? அப்படியெல்லாம் பார்த்து ஜனங்கள் வந்து இந்த கேள்வி வந்து தங்களுக்கு 11 மணி வரைக்கும் திரு அண்ணாமலை மீட்டிங் நடத்தினாராம். நடத்திட்டு எந்த சட்டத்தில் இருக்கு 10 மணிக்கு மேல மூடணும்னு சொல்லி கேட்டாராம். அப்ப இது என்ன அடாவடித்தனம் நடக்குதா இங்க? இதையெல்லாம் வந்து கேட்கணும். 4 கோடி ரூபாய் வந்து ஒரு வேட்பாளருக்கு தொடர்புடைய ஒருத்தர் இருந்து பிடிபட்டதுன்னு சொல்லி வந்தா உடனடியே அது இன்கம் டேக்ஸ்ல கொடுத்துட்டாங்க. இன்கம் டேக்ஸ்ல இருந்து நீங்க ஸ்டேட்மெண்ட் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இன்கம் டேக்ஸ் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்? இதுக்கும் அவருக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல போறாங்களா? இப்ப இதுல எல்லாம் உடனடியே இன்கம் டேக்ஸ் வந்து சொல்லுச்சுன்னா நமக்கு அவங்க மேல நம்பிக்கை பிறக்கும், ஆள்றவங்க மேல. ஆள்றவங்க சம்மந்தப்பட்டவங்க மேல ஏதாவது குற்றச்சாட்டு வந்தாலும் அந்த குற்றச்சாட்டை பத்தி பேச்சே இருக்காது. எதிர்கட்சிகள் மேல இவங்களே வந்து கஷ்டப்பட்டு போய் குற்றச்சாட்டை உருவாக்குவாங்க அப்படிங்கிற சூழ்நிலை இருக்குன்னு தானே மக்கள் நினைக்கிறாங்க. இதுக்கு அவங்ககிட்ட என்ன பதில் இருக்கு? இவர் வந்து கர்நாடகா தேர்தலில் வந்து இந்த நாட்டின் பிரதம மந்திரி தேர்தல் பிரச்சாரத்துல வந்து நாளைக்கு ஓட்டு போட போகும்போது ஜெய் பஜ்ரங்கபலின்னு சொல்லிக்கிட்டே ஓட்டு போடுங்க சொன்னாரு. நான் மாவட்ட ஆட்சி தலைவர்ங்கிற முறையில மாவட்ட தேர்தல் அதிகாரியா இருந்திருக்கேன். இட்ஸ் அ வயலேஷன் ஆஃப் தி கோட் ஆஃப் கான்டக்ட் ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷன். அவர் சொன்னது சந்தேகமே இல்லாம இந்த நாட்டின் பிரதம மந்திரி அப்படி பேசியிருக்கவே கூடாது. தேர்தல் கமிஷன் என்ன பண்ணாங்க? அதை பத்தி வாயவே திறக்கலையே. லவாசா வந்து 2019 தேர்தலுக்கு சொன்னாரு, உள்துறை அமைச்சரும் பிரதம மந்திரி பேசிய சில பேச்சுக்கள் ஆட்சேபகரமானவேன்னு. அவர் என்ன பாடுபடுத்தினாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். நாட்டை விட்டே ஓடி போயிட்டாரு. அந்த கதிக்கு ஆளாக்கி விட்டாங்க. இப்ப உள்ளவங்க அதை பத்தி வாய் வாசாம மௌனமா இருக்காங்க. அப்ப இந்த தேர்தல் ஆணையத்து மேல எனக்கு பூரண நம்பிக்கை கிடையாது. தேர்தல் விதிமுறைகள் என்னவோ அந்த விதிமுறைகளை பாரபட்சம் இல்லாமல் அவங்க அமல்படுத்தினாங்க, அவங்க மேல நம்பிக்கை இருக்கும். அப்படி இல்லாம இருக்கும்போது எல்லா விதமான அச்சத்துடனும் தான் இந்த தேர்தலை நாம் எதிர்கொண்டு கொண்டு இருக்கிறோம். இதுதான் உண்மை. அதனால மக்கள் வந்து இதை புரிஞ்சுக்கணும்.
இதே பிஜேபி தோற்கடிக்கப்பட்டால் இனிமே நம்ம மக்கள்கிட்ட வந்து ஏதாவது சொன்னா உண்மையா செய்யணும்னு நினைச்சு தங்களை சீர்திருத்தி கொண்டார்கள் என்றால் அவர்கள் வரவேற்கப்படத்தக்க ஒரு கட்சி தான், சந்தேகமே கிடையாது. They should be responsive to the public needs and they should be honest in their declarations. அவ்வளவுதான். இதை மக்கள் வந்து மனசுல வச்சுக்கிட்டு ஓட்டு போடணும். பல விஷயங்களை இன்னைக்கு எங்களோட பகிர்ந்துகிட்டீங்க. உங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி சார். தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயின். வணக்கம் டாக்டர் ஷர்மிளா, வணக்கம்.